ஓகே சரிங்க, கூப்பிடுறேன். பாபு பாபு வரங்கடா ஃபோன். யாருப்பா அது ராத்திரி இந்த நேரத்துக்கு கால் பண்ணுறது? ஹலோ, பாபு ஸ்பீக்கிங். ஹலோ, பாபு ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் பேசுகிறேன், சொல்லுங்க. ஓ ஐ சி, நான் பார்க்குறேன், உடனே வரேன். யாருப்பா அது? அன்டைம்லி கால். பேர் சொல்லலப்பா, சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறான்னா. 14 பிளாட்ஃபார்மில் கோயம்புத்தூர் போக வந்தே பாரத் ரெடியாக இருக்கும். ஆனால் பிளாட்ஃபார்மில் ஒரே அடிதடியா அமளியா. உடனே வாங்கன்னு சொல்கிறான். பாபு, இது ஒரு ஃபேக் கால். எப்படிப்பா சொல்கிறீங்க? போலீஸ்காரனுக்கு எப்பவுமே 7ஆம் அறிவு வேலை செய்யணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்பர் 1, சென்ட்ரல் ஸ்டேஷனில் கோவைக்கு போகிற வந்தே பாரத் ராத்திரி கிடையாது. நம்பர் 2, சென்ட்ரல் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 14 இல்லவே இல்லை. நம்பர் 3, அவ்வளோ போலீஸ்காரங்க அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கிறப்போ அவங்க இங்கே ஃபோன் பண்ணுறாங்க. நம்பர் 4, இந்த ஃபோன் நம்பர் கால், இது கன்ஃபார்ம் ஃபேக் கால். யாரோ நம்ம குழப்பத்துக்காக பண்ணுற ஃபோன். இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு பாபு, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு விஷயம், நீ போகிறப்போ சுற்றி இருக்கிற கட்டோட்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த காலை ட்ரேஸ் பண்ண சொல்லு. ஓகேப்பா, நான் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போகணும். பேட்ரோலிங் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே ஓகே. பாபு, டோன்ட் ஃபர்கெட் யுவர் ரிவால்வர். போலீஸ்காரன் லைஃப் ரொம்ப ரிஸ்கி. டோன்ட் வரிப்பா, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே. யூ ப்ளீஸ் டேக் கேர். ஓகே ஓகே. வாட்ச்மேன், ஐயா, மேலே ஏதோ சத்தம் கேட்குது டெரஸ்ல. அந்த கேட் சரியா மூடி இருக்கான்னு பாரு. அப்போ அங்கே போகிறப்போ அந்த சிசிடிவி கேமரா யாரோ துணியால் கவர் பண்ண மாதிரி. சரி, அது என்னன்னு பாரு. சரி, ஜாக்கிரதை. சரி. அடிக்காதீங்க. என்ன தைரியம் உனக்கு? போலீஸ்காரன் வீட்டில் திருட இருக்கடி. சொல்ல ஒன்றுடா பையா. சொல்கிறேன், அடிக்காதீங்க. என் பேர் நாயாண்டி. ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் எட்டிராஜ அநியாயமாக சுட்டு பண்ணேன். அதனால நானும் என் குடும்பத்தாரும் எல்லாரும் வெறியா இருக்கோம் அவனை சுட்டு தள்ளுறதுக்கு. அதனால தான் வந்தேன் நான். தொண்டை அடிக்காது, குடிக்க தண்ணி கிடைக்குமா? வாட்ச்மேன், அவனுக்கு தண்ணி கொடு. ஐயா, இதுக்கெல்லாம் டயட் கட்டாதீங்க ஐயா. விரோதியாக இருந்தாலும் கவிச்சு தண்ணி கொடு. என்ன அட்டாக் பண்ண வரா? கூட்டுடு. நீ போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணு. சரிங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி. கமிஷனரை பார்க்க வந்திருக்கேன். நீங்க யாரு? எஸ்ஐ. எஸ்ஐ? சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஓ, உட்கார். ஐயா உட்கார்.
அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னீங்களா? வாட்ஸ் த மேட்டர்? Yes, sir. நான் வந்து விஷயத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், தப்பா நினைக்கிறேன். ப்ளீஸ். இப்படி ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு பிளேஸ்ல நீங்க இருக்கீங்க, சேஃப்டி கம்மியா இருக்குமே. சேஃப்டி மேடம், அந்த காலத்தில் எங்கள் அப்பா வாங்கின இடம் சென்டிமெண்டலாக அதே இடத்துல வீடு கட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் சார், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க ஒரு கம்பீரமா கெத்தா இருந்த ஒரு போலீஸ் கமிஷனர் எப்படி இந்த வீடு சேர்ந்துட்டா நீங்க? இது கூட நீங்க தப்பா நினைக்கிறேன், நான் சொல்லலாமே. மேடம், ஒரு போலீஸ்கார வாழ்க்கை எவ்வளோ ஆபத்தானது உங்களுக்கு தெரியும். ஒரு சமயம் சில தீவிரவாதிகளை என்கவுண்டர் பண்ண வேண்டிய கட்டாயம். 4 பேரை சுட்டுட்டேன். 5வது ஒருத்தர் மறைஞ்சிருந்ததை நான் கவனிக்கல. அவன் பின்னாடியால் வந்து ஒரு இரும்பு தடியால் என் முன்னாடி அடிச்சிட்டான். பேக்போன் ஃப்ராக்சர், உடம்புல 3/4 பாகம் சென்சிட்டிவிட்டியே இல்லாமல் போச்சு. ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வீச்சேரி இருந்தாங்க. I am so sorry, sir. நான் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ல இன்ஸ்பெக்டராக இருக்கேன். ஆஸ் பர் விஜிலன்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய இதுகள் இருப்பதாகவும் அண்ட் உங்களை ஃபினிஷ் பண்ண பிளான் பண்ணுறதாகவும் எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஈவன் உங்கள் வீட்டுக்கு பாம்பு அட்டாக் செய்ய கூட வாய்ப்பு. ஸோ இது சம்பந்தமாக உங்களை ஜாகிரதையாக இருக்க சொல்லவே நான் வந்து பேசுகிறோம். மேடம், தீது நன்றும் பெருத்தர வாரா. நம்ம முடிவு நம்ம கையில், எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் தான். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் விதியை யாராலும் வெல்ல முடியாது. You know something? When time comes, even a random kick will become a goal. சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். ஆபத்து எப்படி வேணாலும் வரலாம். ஒரு சாதாரண லெட்டர் கூட வேணும்னா இருக்கும். ஸோ anyway சார், it is my duty to tell you. இது சொல்ல தான் நான் வந்தேன். ஸோ take care of yourself once again, sir. Of course, I do. யார் மணி? ஏன் இப்படி பதறிட்டு வர? என்ன விஷயம்? சார், என் பேர் மாலதி. நான் பக்கத்தில் பாரதியார் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். தினம் நான் காலேஜுக்கு வர வழியில் 4 ரவுடி பசங்க என்னை தினம் ஃபாலோ பண்ணி ரொம்ப டார்ச்சர் தராங்க சார். அதில் இன்னைக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவே எடுத்துகிட்டு வந்து என்னை கடத்திட்டு போக பார்த்தாங்க சார். ஓ மை காட், நீ என்ன செஞ்ச? நான் எப்பவுமே என்னோட பேக்கில் பெப்பர் ஸ்ப்ரே எப்பவுமே மிஞ்சாகிறதே வச்சுருக்கேன் சார். வெரி குட். அப்புறம் அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து நான் அந்த ரவுடிங்க ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு வரேன் சார். அவங்க அது எதிர்பார்க்கல. எரிச்சல் தாங்காம என் கையை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சார். ஆனால் அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என் கையில் இருக்கிற பெப்பர் ஸ்ப்ரே எப்படி எரிஞ்சிட்டு என் கையை பிடிச்சி விட்டாங்க சார். அதான் ஆனால் அவனோட கையை நான் பலம் கொண்ட வரைக்கும் நல்லா கடிச்சு பல்லு பதிய மாதிரி நல்லா கடிச்சு விட்டுட்டேன் சார். அவன் என் கையை விட்டுட்டு பயந்து போய் ஓடி போயிட்டான் சார். ஏமா, தப்பிச்சு ஓட வேண்டியது தானே? தப்பிச்சு ஓடுறதா? எதுக்கு சார் ஓடணும்? நான் பாரதியார் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். நான் பாரதியார் சொன்ன மாதிரி நம்மள வீரமான பொண்ணுங்க தப்பிச்சு ஓடினதா சரித்திரமே கிடையாது சார். என்ன சாமா செஞ்ச? அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ஆட்டோ ரிக்ஷாலேயே சாவியை வச்சுட்டு ஓடி போயிட்டான் சார். நான் அந்த ஆட்டோ ரிக்ஷாவை ஓட்டிட்டு வந்துட்டேன். வழியை தான் பண்ணிட்டு வச்சுருக்கேன்.
இந்தாங்க சார் சாரி. ஃபர்தராக ஆக்ஷன் நீங்கள் தான் சார் எடுக்கணும். ரொம்ப தைரியசாலிதாம்மா நீ. அம்மா, உன் பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க? என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே காலமாயிட்டாங்க சார். என்னுடைய ஒரு அக்கா தான் சார் இருக்கா. அவள் தான் 4 வீட்டில் சமையல் வேலை செஞ்சு கற்று பாத்திரம்லாம் தேய்ச்சி என்னை படிக்கவும் வைக்கிறான். அவள் தான் சார் என்னை காப்பாற்றிட்டு வரா. என்ன சார் பண்ணுறது? ரொம்ப கஷ்ட ஜீவனம் சார். ஏதோ கைக்கும் வாய்க்குமா வழக்கம் ஓடுது. இந்த நிலையில இந்த ரவுடி பசங்களோட தொல்லை வெறுத்தாங்க. பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு சார். ஏமா, எங்க வீட்டில் கூட சமையல் வேலைக்கு ஆள் தேவைப்படுது. உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீயும் உங்க அக்காவும் எங்க வீட்டு அவுட் ஹவுஸ்ல தங்கி எங்க வீட்டு சமையல் மற்ற வேலையெல்லாம் செய்யலாமே. நீ என்ன சொல்ற? ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா கண்டிப்பா எங்க அக்கா ஒத்துப்பாங்க சார். நான் எங்க அக்கா கிட்ட சொல்றேன். அவ கண்டிப்பா இந்த வேலையை ஒத்துப்பாங்க சார். சரி, வாட்ச்மேன் இருக்காரு, அவரை கொஞ்சம் கூப்பிடு. சரி சார். வாட்ச்மேன், உங்க ஐயா கூப்பிடுறாரு. கூப்பிட்டீங்களா? ஆமா. இவங்களும் இந்த அக்காவும் நம்ம வீட்டில் வேலை செய்ய வராங்க. சமையல் மற்ற வேலை பண்ண போறாங்க. நம்ம வீட்டு அவுட் ஹவுஸ் தங்க போறாங்க. சரி, அவுட் ஹவுஸை க்ளீன் பண்ணி சரி இவங்களுக்கு தங்க வேண்டிய எல்லா வசதியும் பண்ணு. சரி, ஓகே. அப்படியே நாளையிலேருந்து இவங்க அக்கா தான் வந்து வேலை செய்ய போறாங்க சமையல் எல்லாம். ரொம்ப நன்றி சார். ஏமா இவ்வளவு நாளா ரவுடிங்க தொல்லை பண்றான்னு சொல்றீங்க. இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? போலீஸா? சார், என்னோட சிச்சுவேஷன் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க சார். தினம் ரவுடிங்க டார்ச்சர் தாங்க முடிய மாட்டேங்குது. காலேஜுக்கு போகிற வழியெல்லாம் பின்னாடியே வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவன் ஆட்டோ ரிக்ஷாவையும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு கிட்னாப் பண்ண பார்க்குறாங்க சார். அந்த நிலையில அவங்கக்கிட்ட எப்படி தப்பிச்சுக்கிட்டு வரதுன்றது தான் சார் என்னோட மெயின் இன்டென்ஷனாகவே இருக்கு. அந்த நிலையில வேற எதுவுமே தோண மாட்டேங்கிறது சார். அத்தோட இல்லாமல் இந்த காலத்தில் போலீஸெல்லாம் முடியுமா சார்? சார், இந்த ஆட்டோ ரிக்ஷா வேற அவசரத்தில் ஓட்டிட்டு வந்துட்டேன். வெளியில தான் சார் இருக்கு. நீங்கள் தான் இந்த சிக்கல்லேருந்து என்னை விடுபடுத்தணும். டோன்ட் வரிமா, ஒன் சார்பில் நான் ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துறேன். ஆமாம், பேர் என்ன சொன்ன? மறந்துட்டேன். என் பேர் மாலதி. மாலதி. எங்கள் அக்கா பேர் கல்யாணி. ஓ சார், ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். சார், ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன். நீங்கள் காலேஜில் ஒரு எக்ஸ்கர்ஷன் அழைச்சிட்டு போகிறாங்க. நான் அதில் போகிறேன். நான் திரும்பி வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் சார். ஆனால் எங்கள் அக்கா நாளைக்கே வேலைக்கு வந்துடுவோம். அவள் இங்கேயே தங்கிப்போம். அவள் இங்கேயே தங்கிட்டு உங்கள் வேலையெல்லாம் செய்வோம் சார். நான் ஆனால் 10 நாள் கழிச்சு தான் வர முடியும். இது ஓகே சார்? நோ ப்ராப்ளம். உங்கள் அக்கா நாளைக்கே வேலைக்கு வரலாம். ரொம்ப நன்றி சார். வாட்ச்மேன், எங்கள் வீட்டுக்கு ஜாக்கிரதையாக போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரி, ரொம்ப நன்றி சார். வரேன் சார். யாரை பார்க்கணும்? சாரை பார்க்கணும். என்ன விஷயம்? சார்கிட்டயே சொல்கிறேன். உட்காருங்க, ஐயா கூப்பிட்டு வரேன். வணக்கம் சார். என் பேர் உமா. நான் நக்சத்ரியா ஜுவல்லர்ஸ்லேருந்து வந்திருக்கேன். வணக்கம்மா, உட்காருங்க. நீங்கள் பாலிஷ் போட சொன்ன வைர நெக்லஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். இது வந்து நல்லா பாலிஷ் போட்டாச்சு. இதில் வந்து 50 வைர கல் இருக்கு. எல்லாமே ஒரிஜினல். ஒரு வாட்டி சரி பார்த்துக்கோங்க சார். நீங்கள்
your jewelry. If you lady கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க உங்க கடையில, how careless are these people? சார் நீங்க ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் கமிஷனர் சார். நீங்க லேடிஸை பத்தி கொஸ்டின் எடப்படாதீங்க சார். உங்க டிபார்ட்மெண்ட்லயே எவ்வளவோ லேடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஏரோப்ளேன்ல இருந்து ஆட்டோ ஓட்டுற வரையும் ஆம்புலன்ஸ் எல்லா வேலையும் பெண்கள் செய்யறாங்க, சிறப்பா செய்யறாங்க சார். அது மட்டும் இல்ல, நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் 6th degree black belt வாங்கியிருக்கேன் சார். ஜாகிரதை எடுத்துட்டு வந்திருக்கேன்னா இல்லையா சரி பார்த்துக்குங்க சார். Super, ma'am. Super. I'm very sorry. நாளைக்கு என் ஒய்ஃபோட நினைவு நாள். இந்த நெக்லஸை அவங்களோட 50வது பிறந்த நாளைக்கு நான் இந்த கிஃப்ட் கொடுத்தப்போ அது ஒரு அற்புதமான மூமெண்ட். எனிவே வருஷம் இதே நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அவங்களுக்கு நினைவு நாளை நான் அனுசரிக்கிறேன். அவங்களுக்கு உள்ள ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல அவங்க 6 உயரத்துக்கு அவங்களோட படம் இருக்கு. நினைவு நாள் அன்னைக்கு அந்த படத்துக்கு முன்னாடி இந்த நெக்லஸை வச்சு ஒரு விதமா அஞ்சலி செலுத்து. அவங்களோட வாழ்ந்த அந்த இனிமையான நாட்கள், அற்புதமான தருணங்கள், இதெல்லாம் நினைச்சு ஒரு மௌன அஞ்சலி செலுத்து. ஐ சி, ரொம்ப வித்தியாசமா இருக்கேன் சார். 21 வயசுல கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. படிக்கணும்னு ரொம்ப ஆசை. தபால் மூலியமா படிச்சு BA பாஸ் பண்ண. அதுக்கப்புறம் MBA. ஆமாங்க சார், குடும்ப பொறுப்பை சுமந்துக்கிட்டு எவ்வளவு படிச்சிருக்காங்க. நல்ல சாதனை சார். இங்கிலீஷ்ல ஒரு வாக்கியம் இருக்கும், those who are loved by God die young. உங்க ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது சார். பை தி வே, அது ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ். நல்லா பாலிஷ் போட்டுட்டோம், கொஞ்சம் ஜாகிரதை சார். சரிம்மா. இந்த நினைவு நாள் முடிஞ்ச அப்புறம் இந்த நெக்லஸ் ஜாக்கிரதையா லாக்கர்ல வச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் இது. வணக்கம் சார், நான் வரேன். ஜாகிரதையா வச்சுக்கோங்க சார். வணக்கம். கல்யாணி, கல்யாணி, வாட்ச்மேன் இருப்பார், கூப்பிடு. கல்யாணி, எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டா. காஃபி கொண்டா. வாட்ச்மேன் ஐயா, இது அம்மா ரூம்ல இருக்கிற லாக்கர்ல வச்சிரு. சரிங்க ஐயா. அந்த டேபிள் ட்ரால தான் அந்த கீ இருக்கு. சரி, அப்போ திருப்பி டேபிள் ட்ரால சாவி வச்சிருக்கேன். அப்படியே கல்யாணி, நாளைக்கு அம்மாவோட நினைவு நாள். நாளைக்கு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், விருதம். அதே மாதிரி நான் யாரையும் பார்க்கவும் மாட்டேன், யாரையும் வீட்டில் விடாது. ஹலோ தம்பியாடா, எப்படா இருக்க? காலையில் நல்லா இருந்தாங்க, மயக்கம் போட்டு விட்டுட்டாங்களா? நான் ஓடி வரேன்ப்பா, நீ டாக்டரை கூப்பிடு, ஐயாடு கூப்பிட்டு வரேன். எஞ்சாதி மயக்கம் போட்டு விட்டுட்டாங்களா? தம்பி ஃபோன் பண்ணா. ஓ மை காட். நான் உடனே கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. சரிங்க. நேர போ, அட்டன் பண்ணு. சரிங்க.
ஐயா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்க. நான் பார்த்துக்கிறேன். கந்தசாமி வாய முடிவு கம்முன்னு இருக்கணும், இல்ல கழுத்தை அழுந்துருவான். காட்டா அந்த கைத்தை எடுத்து நாற்காலியோட சேர்த்து கட்டலாம். சீக்கிரம் கட்டு. ஐயா கமிஷனரு, ஆட்டம் அசங்கம் வந்த வேலை சுலுவா முடிச்சிருவேன். இல்ல தலை பஷீரு விடுவாரு. வம்பு தும்பு பண்ணுனா காலி. பாருப்பா, என்னோட உசுறு எனக்கும் முக்கியம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதே மாதிரி செய்யறேன். என்ன வேணும்னு சொல்லு. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வயல் நெக்லஸ் வச்சிருக்கீல்ல, அது எனக்கு வேணும். நீயா கொடுத்தா நல்லது, இல்ல அவனை சொந்த எடுத்துருவான். அவ்வளவுதானே, எடுத்துக்கோ. இந்த கல்யாணி, இவருக்கு அந்த ரூம் காமி. அந்த ரூம்ல இருக்க டேபிள் காலர் லாக்கர் சாவி எடுத்துக்கோ. டேய் மாச்சா, வெளியே போயிடு. இல்ல எவனால வந்தா சிக்னல் கொடு. நெக்லஸ் கிடைச்ச உடனே போன் பண்றேன். பீஸ் ஆயிடுவான். டேய் மாச்சா, முதல்ல இந்த ஆளு வாய்க்கு பிளாஸ்டிக் போடுறான். ஏப்பா, ஏற்கனவே என்னால வீல் சேர்ல எந்திரிக்க முடியாது. போதாத பிறகு கயரால வேற கட்டி போட்டுங்க. மூச்சு முட்டுது. என்னால என்ன செய்ய முடியும்? இப்போ பிளாஸ்டர் அது இதுன்னு சரி நடத்து, கதை நடத்து. டேய் போன் வருது, ஆன் பண்ணி தரேன், பேசு. ஏதாவது சிக்னல் கொடுத்தியோ சத்தம் போட்டியோ அவனை சொல்லிட்டு வா. ஹலோ, பாபு, லேட் ஆகுமா? நீ வரத்துக்கு லேட் ஆகுமா? சரி, நோ ப்ராப்ளம். ஐ எம் ஆல் ரைட், டோன்ட் வரி. ஓகே. நீ என்ன அங்கே நிக்கிற? வெளியே போயிடுறா. ஆமாடா, உள்ளே தாடா, வெளியே போயிடு. நீ சுத்தமா அட்டை போட்டுறத நம்ம பக்கம் ஓரம் கட்டுடு. அதே ஓட வட்டான் ஓட வேலையை பாருடா. 10 நிமிஷம் தான், கொஞ்சம் பொறுத்துக்க. அதுக்குள்ள என் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். என்ன? ஆமா, இந்தாமா, இந்த ஆளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா, டென்ஷனா இருக்கான். ஐயா தண்ணி கொண்டு வர ஐயா. மும்தாஜ் நில்லை. மும்தாஜ் ஒண்ணுதான். பாருமா, ஒரு போலீஸ்காரங்கிட்ட நடிக்கிறப்போ எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. புரியும், நல்லா புரியும். ஜெயில் தண்டனை கிடைக்கிறப்போ நல்லாவே அன்னைக்கு வந்தாலே ஒரு தங்கச்சின்னு சொல்லிட்டு அவ ஒரு ஃப்ராட். அந்த அண்ட பொருளும் தங்கையே இல்லை, எல்லாமே ஃப்ராட். என்னையா இப்படி எல்லாம் சொல்றீங்க? இன்னும் சொல்ற கேளு. இந்த போலீஸ்கார புத்தி ரொம்ப ஷார்ப். இல்லாட்டி ஐபிஎஸ்ல செலக்ட் ஆக முடியுமா? சொல்ற கேளு. அன்னைக்கு ஆட்டோ ரிக்ஷா எடுத்து வந்தாலே சாவி கொடுத்தாலே, அந்த ஆட்டோ ரிக்ஷா சாவியில் இருக்கிற கைரேகை எடுத்து அவளோட ஆதார் கார்டை நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். அந்த ஃப்ராட் பேரு பார்வதி. பார்வதி நாயர், மாலதி இல்லை. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
எது வரைக்கும் போறீங்கன்னு பார்க்கதான் நானும் வெயிட் பண்றேன். ஐயா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா. உள்ள போயிட்டாலே பசி அவனை நல்ல ஏமாத்தான். உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி இருப்பானே. கரெக்டியா? எப்படியா இப்படி புட்டு புட்டு நிக்கிறீங்க? அவனை போய் நம்புறிய முட்டாள். அட்டெண்டட் மர்டர், கிட்னாப், பர்கரி, இப்படி எவ்வளவு குற்றங்கள் அவன் மேல இருக்கு, ஆதாரத்தோடு இருக்கு. இதெல்லாம் அதுக்காக மாட்டினாங்க. குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை நிச்சயம். அது மட்டும் உறுதி. ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. அதெல்லாம் நீங்க நல்லா இருக்கும் அருள் புரிவார் ஐயா. அல்லாஹ் எப்பவுமே நல்லா இருக்கிறத அருள் புரிவார். நான் சொல்றபடி நீ செஞ்சா நான் உன்னை காப்பாற்றுவேன். சொல்லுங்க ஐயா, செய்யறேன். இங்க வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. இங்க ஒரு கண் இருக்கு, கையில எடுத்துக்கோ. கண்ணா ஐயா ஏய், முத்தா, இங்க வா. Come on. கண்ணை கையில எடு. ஐயா இப்போ அந்த பஷீரோட பிளான் சொல்றேன் உனக்கு. அவன் என்ன போட போறான்னு சொல்றேன். உள்ள போய் தனியாக நெக்லஸ் இது பண்ணிருக்கு. அது அப்படியே விற்க முடியாது. அது வைரக்கல்ல வச்சு தான் விற்க முடியும். அதனால உள்ள இருந்து வைரக்கல் எல்லாம் எடுப்பான் நெக்லஸ் இருந்து. இதப்பா அந்த ரூம்ல ஒரு கேமரா இருக்கு. இந்த வீட்டுல எது எங்க நடந்தாலும் இதை பார்க்கலாம். பஷீர் எடுக்கிறான் பாரு, வைரக்கல்ல நெக்லஸ் எடுக்கிறான் பாரு. போதுமா? இப்ப நம்புறியா? நான் உனக்கு சொன்னது அவன் ஊருக்கு செஞ்சுட்டு இருந்தான். அட பாவி. இன்னும் சொல்றேன் கேளு. அந்த வைரத்தெல்லாம் எடுத்த அப்புறம் வெளியில வருவான். வெளியில வந்து முதல் வேலையா ஒன்னை கொண்டுருவான். அப்பதான் அவனுக்கு எல்லா பணமும் கிடைக்கும். உனக்கு வேற வழி இல்லைன்னு நான் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். காப்பாத்துங்க ஐயா, எப்படியாவது காப்பாற்று. இங்க வா, இங்க இருந்து அவனுக்கு குரல் கொடு. வேலை முடிஞ்சுதான் கேளு. அவன் என்ன பதில் சொல்றான்னு கேளு. மச்சான் வேலை முடிஞ்சுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் முடியும்னு சொல்றது உன் கதை முடியும்னு சொல்றான். உனக்கு வேற வழியே இல்லை முட்டாள். நான் சொல்றபடி செய். வெளியில வரும்போது இந்த துப்பாக்கியால சுட்டு. சுடல ஐயா, நானா? ஐயா என்ன கொல்ல வந்தவன நீ சுட்டு என்னை காப்பாற்று. நான் சொல்றேன், உண்மையில எந்த சந்தேகம் வராது. யோசிக்காம சுடு, நான் இருக்கேன். இல்லைன்னா உன் உயிர் பிழைக்காது. சரிங்க ஐயா. நெக்லஸ் கிடைக்கிற ஒரு மண்டை கிடைக்கல. வாய் முடி கம்பெனி சபாஷ் சபாஷ் புத்தா. இந்தா அந்த கண்ணை கிட்ட கொடு. கண்ணை கிட்ட கொடு. இப்ப அவன் பாக்கெட்ல இருக்கிற வைரக்கல் பொட்டை கைடு. உள்ள இருந்து ஒரு ட்ரை பண்ணா.
10, 18, 19, 24, 30, 35, 38, 42, 46, 47, 48, 49, 50. எல்லாம் போட்டியா? போட்டாங்க ஐயா. அப்பா என்ன ஆச்சு, என்ன நடக்குதுங்க? எதுக்கு உங்களை இப்படி கட்டி போட்டிருக்காங்க? பாபு அரஸ்டர். அரஸ்டா? ஐயா காப்பாத்துறது இப்ப அரஸ்டுங்கிறீங்க, இது நியாயமா ஐயா? ஆமா, காப்பாத்துன்னு தான் சொன்னேன். என்கிட்டே ஒரு வேலையை காமிச்சிட்டு 50 கல் எண்ணி போட சொன்னேன். 49 போட்டுட்டு ஒரு கல் நீ ஆட்டையை போட்டு, இது நியாயமா? ஐயா தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. ஓகேப்பா, ஐ வில் டேக் ஹர் டு தி போலீஸ் ஸ்டேஷன். எஃப்ஐஆர் போட்டுறேன். வெளியிலே ஒருத்தர் இருப்பான், அவனையும் அரெஸ்ட் பண்ணு. போடும்போது அரெஸ்ட் பண்ணிக்கலாம். போலீஸ்கார லைஃப் ஒரு சதுரங்க மாதிரி. எதிரி ஒரு சின்ன கேப் கொடுத்தா கூட போதும். செக் பேட் செய்யாம விட மாட்டான் இந்த கந்தசாமி. செக் பேட்